ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான மேசராசி நேயர்களுக்கான அவங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் பார்க்க போகிறோம். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்கிறீங்க கமெண்ட்ஸில். ஸோ என்னோடய ரீடிங் எப்படி இருக்குங்கிறதுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது நான் கொடுக்கல, என்னுள்ள இருக்க என்னை வழிநடத்துறது இந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் தான். ஓகேங்களா? அவங்க எனக்கு இதை கொடுக்கணும்னு எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தினால தான் நான் உங்களுக்கு இதை பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட இது இல்லாமல், இன்டென்ஷன் இல்லாமல் நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்களும் இதை கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இதை போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங் நான் போடுறேன். இது ஒரு நாள் டிலே ஆனதுக்கு காரணம் எனக்கு இங்கே நான் இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் இந்த பக்கத்தில் கட்டட வேலையெல்லாம் நடக்குது. சவுண்டு ரொம்ப இறைச்சல் இருந்தது. ஸோ அதனால் நான் சரி நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் சில என்னோடய கிளைண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு போடுங்க, அவங்களோட ராசியை சொல்லி எனக்கு இந்த வாரத்துக்கான ராசி பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால ரிஷபத்துக்கு அந்த மாதிரி மேஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் சரி எல்லாருக்குமே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்றைக்கி நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே சத்தமாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் போடலான் இருக்கேன். ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்த்துட்டு இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, அவங்க என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட சவால்கள் என்ன, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த இப்போ ஒரு அதில் ஒரு புது மாற்றத்தை அப்டேட் பண்ணிக்கவே இல்லை. நீங்கள் இது வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கல. ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் ஒரு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க உங்களோட ஒர்க் பிளேஸில். ஆனால் உங்களுக்கான அந்த ரிசல்ட் இருக்காது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பெருசாக நீ வேலை செஞ்சு கிழிச்சிட்ட, என்னடா இப்படி வேலை செஞ்சுருக்க நீ அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஆனால் நமக்கு பேர் இல்லை. அங்கே ஒன்றுமே பண்ணாதவங்களாம் நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம என்ன தான் நடக்குது நம்மளை சுற்றி அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி சில பேர் வீட்டில் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நிறையவே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுப்பீங்க வேலைகள்லாம். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் ஃபைனான்ஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா பண்ணிட்ட நீ, என்ன பண்ணிட்ட நீ அப்படின்றவாங்க ஒரே வார்த்தை. ஸோ அது எந்த அளவுக்கு உங்கள் மனசு நோக்கடிக்கும்ன்றது எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் இதை பார்க்குறவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் மாறப்போகுது. ஸோ நீங்கள் முழிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் உங்களை சொல்லிட்டேன்ல நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிளில் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு மீறி பண்ணாதீங்க. உங்களோட பவுண்ட்ரிஸ் உங்களை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்களோ பீப்புள்ஸ், அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களை நீங்கள் வாழ பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஒருத்தர் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு வேலையை உங்களை கூப்பிட்டு இந்த வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் செய்யுங்க. அது கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப அவங்களுக்காக ரொம்ப இது பண்ணாதீங்க. எப்போ உங்களோட நீங்கள் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அவங்க நீங்கள் யாருங்கிறத, உங்களோட கெத்து, உங்களோட ஸ்ட்ரென்த்து என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட வேலையிலையும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும், வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உங்களோட ரிலேஷன் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா ஒய்ஃபு குழந்தைகள் இவங்கக்கிட்ட ரொம்ப அவங்க கேட்காமலே நிறைய போய் செய்கிறது. ஆனால் பேர் உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அவங்க கேட்கும் போது ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு நான் கேட்கும் போது ஹெல்ப் பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களை ஒரு
அதாவது காமெடியனாக நீங்கள் மாற்றிக்காதீங்க உங்கள் கேரக்டரை. அதுலேருந்து வெளியில் வாங்க. இப்போ ஜாப் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்க அந்த இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த வேலையில் தொடர்ந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த தாட், இப்போ ஒரு டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட்டாலேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர். கொஞ்சம் புதுசாக மாற்றி பார்க்கலாம். ஒரு இம்ப்ளிமெண்ட், ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுல கூட நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் யாருங்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதில் ஒரு சிலர் வந்து கவனிக்க மாட்றீங்க. ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை சுற்றி நடக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபாதர் கேரக்டர் மாதிரி யாராவது இப்போது ரொம்ப நீங்கள் வந்து எல்லாருக்கும் விழுந்து விழுந்து நீங்கள் கவனிப்பீங்க. ஆனால் உங்களை வந்து யாருமே கவனிக்கல, உங்களை வந்து ரொம்ப ஒரு இன்சல்ட்டிங்காக பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்திலேயே நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் எங்கே வந்து லேக் ஆகுறீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து உங்களை மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் அந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேஜிஷியன், நீங்கள் ஒரு பெரிய அதாவது எதையுமே சாதிக்கக்கூடிய பர்சனுங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய கேப்பபிள் பர்சன். ஓகேங்களா? ஒரு அந்த ஒரு கேப்பபிள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் வந்து அப்படியே பழசை மாற்றிக்காமல் அப்படியே என்ன சொல்லுவாங்க, பழமை விரும்பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓல்டு பேட்டர்ன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கோங்க கைஸ். நீங்கள் அது மாதிரி இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மதர் கேரக்டராக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப யாரும் உங்களை எதிர்பார்க்காத போது நீங்கள் போய் ஓடி போய் பண்ணுறது, அப்புறம் வந்து பழைய விஷயங்கள்லேயே நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி புதுசாக உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கிறது, அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த மணி இன்கம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களால் எந்த விஷயத்தையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுற ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரென்த் உள்ள பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா, அந்த வேலையிலையோ அந்த பிஸ்னஸ்லேயோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களோட உறவுகளுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவை, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சவால் என்ன தெரியுமா கைஸ்? இதுதான். இந்த எனர்ஜி யாருக்கோ இருக்குது, டெவில் எனர்ஜி காமிக்குது. அதுலேருந்து வெளியில் வரணும். அந்த டெவில் எனர்ஜியால் நீங்கள் எப்படி என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்கள் பின்னாடி உங்களை வந்து எல்லா விதத்துலையுமே உங்களை பாதிச்சிருக்காங்க. உங்கள் கூடவே இருக்கிறவங்க சில பேர் நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அடுத்தது நீங்கள் கூட இருந்தே குழிப்பறிக்கிறாங்க சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி கேரக்டர் உங்களை சுற்றி யாரோ இருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. அந்த டெவில் எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளில வர போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லேகாக இருக்க விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த டெவில் எனர்ஜின்னு நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். உங்களை வந்து நான் இந்த மாதிரி கேரக்டர் இல்லை, ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலையும் ஏன் உங்களுக்கு பேர் வரல? நீங்கள் வந்து ரொம்ப இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் எந்த பேரும் இல்லையே, நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறோம், நமக்கு ஏன் இவ்வளோ ஃபெயிலியர் வருது? இதுதான் காரணம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் பண்ணுற வேலை இது. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, அதாவது ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நல்லா அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்கக்கிட்டே போய் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து லேக் ஆகிட்டு நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் லேக் ஆகிட்டு ரொம்ப அவங்களால காயப்பட்டிருக்கீங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது உங்ககிட்ட இருக்க பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்க, உங்ககிட்ட இருக்க பவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அதுலேருந்து
இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம் அப்படின்னு சொன்னால் பர்சனல் ரீடிங் இருக்குது. அப்புறம் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான். ஏன்னா இனிமேல் வர பதிவுகளில் இந்த பதிவுலேருந்தே சொல்கிறேன், ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த உங்களுக்கும் சரி அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் ஆரா ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க உங்களுக்கான கரெக்டான சோல்மேட்டா, இல்லை உங்களோட கர்மா ரிலேட்டடாக பேட் கர்மா ரிலேட்டடான சோல்மேட்டா, இல்லை ட்வின் ஃப்ளேமா, ஓகேங்களா? இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மல்லடிக்கலாமா இல்லை நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கு இறைவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. ஓகேங்களா? இது யாராக வேணால் கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த டெவில் எனர்ஜியில் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு, அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் அப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கான அந்த பலன் போகும். ஆனால் உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்களை நெக்ஸ்ட் மூவ் பண்ண விடாமல் இவ்வளோ ஃபெயிலியர் பார்க்க வைக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்காகவும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஜாப்லேயும் சரி, அந்த இடத்துல யாரும் இதை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது மாதிரி இப்போ நான் சுச்சுவேஷன் சொல்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும், கேப்சர் பண்ணிவிடுவீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு தான் அந்த ரீடிங்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இதுதான் விஷயம், இதுதான் அவங்களோட எனர்ஜிங்கிறது எனக்கு கார்டு வழியாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு உங்களை வந்து அதிலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு யூனிவர்ஸ் உங்களை வந்து கைட் பண்ண சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். எத்தனை பேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பயனடைகிறீங்களோ, எனக்கு வந்து என்ன கடவுள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் சில பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாமல் மற்ற விஷயம் இப்போ மாமியார் மருமகள் இல்லைன்னா வந்து அங்கிள் ஆண்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சித்தப்பா பெரியப்பா இவங்களுக்குள்ள ஒரு வந்து ஏதோ சொத்து தகராறோ ஏதோ சம்திங். ஆனால் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ அண்ணன் தம்பிங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கூட பிறந்தவங்க சிஸ்டர்ஸு பிரதர்ஸு அவங்களோட சின்னவங்களாக இருக்கவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட நல்லதனமாக பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பின்னாடி இந்த வேலையெல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் போயிட்டு நமக்கு இவ்வளோ ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே ஓடி வந்து தடவியும் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு பூனைக்குட்டியை கொஞ்சிற மாதிரி அப்படியே இவங்க 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 தான் நம்மளுக்கு எல்லாமே, இவங்க தான் நமக்கு வந்து நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை வந்து ஆறுதல் பண்ணுற தேவதை அப்படி சொல்லி நீங்கள் நம்புகிற அளவுக்கு உங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ மயங்காதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி யாராச்சும் உங்கள் கூட இருக்காங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிங்க. இன்னும் நடித்ததை வந்து நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ சுற்றி யார் அந்த மாதிரி பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உஷாராயிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான அந்த பீஸ்ஃபுல் அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. ஒரு சிலர் ரீகன்சிலேஷன்ஸ்க்காக கூட இருக்கலாம். மேபி எனக்கு அப்படி தான் கார்டு காமிக்குது. ஒரு சிலர் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். ரீகன்சிலேஷன் நல்லது விஷயந்தான். நீங்கள் வந்து சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை அவர் வந்து மறுபடியும் அந்த பிரச்சனையை வந்து ஃப்யூச்சரில் மறுபடியும் பாஸ்ட்டை பற்றின விஷயங்கள் வராமல் பார்த்துக்கணும். ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ரிலேஷன்ஷிப்பில். இது மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கோங்க. உங்களோட ஆரா வித் உங்களோட சக்ராஸை கிளன்ஸ் பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அடுத்த மூவ் பண்ணிவிட்டு போகலாம். அந்த பர்சன் கூட சேர்ந்து வாழலாமா இல்லையாங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, பிஸ்னஸில் யாருக்காவது தொடர்ந்து அடி வாங்குது, தொடர்ந்து என்னால் முன்னேற முடியல அப்படின்னா கூட இந்த விஷயங்களை உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பார்த்து இது பண்ணிகிட்ருக்காங்க, அதையும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நம்மளோட ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புங்க, நல்லது நடக்கும். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் மாறப்போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இங்கேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அதுக்கு ஒரு கைடன்ஸ் என் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஆரை பற்றியும் சக்ராஸ் ஹீலிங்ஸ் வந்து எதனால் நம்ம மெடிடேஷன் தெரியாது, நம்மளுக்கு எப்படி ஹீல் ஆகும் சக்ராஸ், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இன்னைக்கு இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே பாக்கியவான் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு சேனலுமே நான் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் பண்ண வச்சுருக்காங்க. நான் எங்கே இருக்க
நான் நினச்ச இது வேறு, நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது இந்த இது வந்து நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா அது கடவுளோட சித்தம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹை ஓப்பனிங் கொடுக்கணுங்கிறதுனால தான் என்ன கடவுள் இங்கே இங்கே வந்து என்ன செய்ய வைக்கிறாரு. அவருக்கு தான் கிரேஸ் எல்லாமே. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து சக்ராஸ்லாம் வந்து இந்த இந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு ஈஸியாக அதை ஹீல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடைக்குது கைஸ். ஒரே ஒரு சக்ராவை ஆக்டிவேட் பண்ணணுன்னா கூட பழைய யுகத்துலலாம் பழைய காலத்தில் சித்தர்கள் போயிட்டு எத்தனையோ வருஷங்கள் தவம் இருக்கணும். அவங்களோட மூலாதார சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு சக்கராவையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்க வந்து இந்த சித்துக்களை எல்லாம் பெறறதுக்கு பல கோடி வருஷம் தவம் பண்ணணும். இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இன்றைக்கி இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து ரொம்ப ஈடுபாடு நிறைய மக்களுக்கு வந்திருக்கு. ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் அவங்க மூலயமா உங்களை வந்து கைட் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக போயிட்டுருக்கு. அதை எந்த அளவுக்கு வந்து இவங்க கம்மி பண்ணி மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதனால இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலில் இருக்கவங்க எல்லாருமே ஹீலர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு பலனடைங்க. ஓகேவா? நான் உங்களை எல்லாம் ஹம்பிளாக கேட்டுக்கிறேன், கைண்டாக சொல்கிறேன். நம்ம குழந்தைங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இன்னும் இப்படியே போச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி ஆகுமோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால தான் யூனிவர்ஸ் இப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். ரிமைன் பாசிட்டிவ். தொடர்ந்து வந்து நல்ல எண்ணங்களோட அதாவது நான் இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்க மாட்டேறீங்க. ரொம்ப பழைய விஷயங்கள், உங்களை நோகடிச்ச அந்த உறவுகள், நோகடிச்ச அந்த சுச்சுவேஷனை பற்றி நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. அது வேண்டாம் கைஸ். ஓகே, நீங்கள் வந்து கடவுள் நமக்கு நிறைய விஷயம் கொடுத்துட்டு தான் இருக்கார், நம்ம கவனிக்கிறது இல்லை, கவனிக்க சொல்கிறார். ஓகேங்களா? ரிமைன் பாசிட்டிவ், லெட் கோ. சில உறவுகள் பண்ண அந்த விஷயங்களை வந்து மன்னிச்சிடுங்க, அதை வந்து விட்டுட்டு வெளியில் வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு வந்து உங்களுக்கு அற்புதமான இங்கே டாரோட்டில் சொன்ன விஷயத்த இவ்வளோ ஷார்ட்டாக அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ஏஞ்சல்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இங்கே மேஜிஷியன் கார்டு வந்தது. நீங்கள் எப்படிப்பட்ட பவர் அப்படின்றத, ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன். ஆனால் நீங்கள் எப்படி லேக் ஆகிட்டுருக்கீங்க, தலைகீழாக மாறியிருக்கீங்க. தலைகீழ ஹேங்கிங் மேன் வந்துச்சு உங்களுக்கு, அந்த மாதிரி தலைகீழாக மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். குருமார்கள், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. லைக் கொடுங்க சேனலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரியான விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்கன்னா, தொடர்ந்து ஃபெயிலியர் பார்த்துட்ருக்காங்க, தொடர்ந்து பிரச்சனையில் இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி. God bless you. Have a nice day.